ஹே ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி புதுயுகம் வழங்கும் 100% லவ் அண்ட் லவ் ஒன்லி வித் மீ அர்ஜுன் அண்ட் மதுரா. உங்களுக்காகவே இன்னைக்கு செமையா ரெடி ஆகி வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா உங்களோட காதல் கதைகளை கேட்கறதுக்கு தான். நாங்க வந்து இந்த ஷோக்கு வரதே வந்துட்டு காதல் கதைகள் மட்டும் இல்ல, நீங்க யாரை பத்தி வேணாலும் பேசலாம். அது காதலா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், இல்ல அது ஒரு பறவை மீது உள்ள ஒரு காதலா இருக்கலாம். ஆமா, ரயில வந்த காதலா இருக்கலாம், இவர் சேர்த்து வச்ச காதலா இருக்கலாம், அதோட எபிசோட் பிரிச்சு விட்ட காதலா இருக்கலாம். எல்லா காதல் கதைகளும் நாங்க கேட்க தயாரா இருக்கோம். ஆமா, சோ நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்கிரீன்ல வர நம்பரை பார்த்து உங்க போன் எடுத்து டயல் பண்ணி எங்க கிட்ட போன் பண்ணி பேச வேண்டியதுதான். சோ உங்க மனசுல இருக்க அன்பை நீங்க பகிர்ந்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா நாங்க அதை கேட்கறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கோம். எஸ். சோ மதுரா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? தோ காலர் கிட்ட பேச போறோமா? ஓகே ஃபைன். ஹாய், ஹலோ, வணக்கம். ஹாய், வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் ஜீவன் பிரதர். ஜீவன், எங்க இருந்து கால் பண்றீங்க? பூந்தமல்லி. பூந்தமல்லியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூந்தமல்லியில சும்மா தான் இருக்கேன். வெரி குட். நானும் அப்படிதான் உட்காந்துருக்கேன். சரி, ஓகே ஜீவன் ப்ரோ, நீங்க சொல்லுங்க, நீங்க யார் மீது அதீத காதல் வச்சிருக்கீங்க? நான் என் ஃப்ரெண்டு மேலதான் அதீத காதல் வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் லவ். அந்த ஃப்ரெண்ட் பேர் என்ன? இது நார்மல் லவ் இல்ல, இது ஃப்ரெண்ட்ஷிப் லவ். அத ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்டோட பேர் என்ன? ஐயோ, அது பர்சனல் சொல்லக்கூடாது. இல்ல சொல்லி ஆகணும். நம்ம ஷோல எல்லாம் ஷேர் பண்ணலாம். அப்படியா? ஆமா. அவங்க பேர் வந்து பிரியா. ஆமா, பிரியா. நிஜமா ஒரு ஆள் இருக்காங்க. ஓ, பிரியா. அப்ப உங்க ஃப்ரெண்ட் பேர் பிரியா. ஆமா, பிரியா. மதுராலாம் இல்ல. பாத்தீங்களா? ஓ, மதுரா ஃப்ரெண்ட்ல நீங்க ஜீவன் ப்ரோ? மதுரா ஃப்ரெண்ட். ஆமாங்க. சூப்பர், செம்ம விஷயம், செம்ம மேட்டர் மாட்டி இருக்குது. சோ ப்ரோ, மதுரா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ரொம்ப மதுரைட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா செம்மையா போடுவாங்க. செம்மையா கோவப்படுவாங்க. ஆமா. அவங்க கிட்ட பிடிக்காத விஷயம்னா? பிடிக்காத விஷயம்லாம் பிடிக்காத விஷயம்லாம் இருக்குங்க. அப்படிலாம் எதுவும் இல்லையா? அப்பெல்லாம் இல்ல. அப்படி செம்மையா ஆங்கரிங் பண்ணுவாங்க. நான் கோவப்படுறது உனக்கு பிடிக்கும். எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பேன். சூப்பர் ப்ரோ. சோ நீங்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லுங்க. எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களோடது? இது வந்து போன ஜென்மத்துல இருந்து வந்துட்டு நினைக்கிறேன். ஒழுங்கா உண்மையா சொல்லு. எங்களுது 4-5 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா, 4 to 5 years இருக்கும். 4 to 5 years இருக்குமா? 5 years இருக்குமா? ஆமா, 5 years இருக்கும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நீங்க மதுரா எங்க பாத்தீங்க ப்ரோ? ஐயோ, ஐபோட்டிக்கு இந்த क्वेश्चनலாம் எங்க இருக்கு? அத இப்படிதான் மாத்தி விட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பிரிச்சு விடுவேன் நான். அதுக்கு தான் பிளானே பண்ணது. அவனுக்கு பேசவே தெரியாது, பதில் சொல்லவே தெரியாது. இல்ல, ஒரு பியூட்டி பார்லர்ல பார்த்தோம். பியூட்டி பார்லர்ல? ஆமா. போச்சு, இன்னைக்கு நீ சோலி முடிஞ்சு. இல்ல மதுரா, நீங்க வந்துட்டு அவர்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி கேட்காம வச்சிருப்பீங்கல்ல, அந்த கேள்வி இப்ப கேளுங்க பாப்போம். இல்ல, நிஜமாவே உனக்கு வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஐடியா இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு. ஆனா அதுக்காக நீ என்ன பண்ற அத சொல்லு. உங்கள மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கறப்ப நான் எப்படி முன்னேறாம இருப்பேன்? இந்த மாதிரி ஃப்ரெண்ட் வச்சிருந்தா முன்னேறலாம் முடியாது ப்ரோ. பாறா, நான் உன்னை மோட்டிவேட் பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ண உங்களுக்கு தெரியலடா, சொல்லு. சொன்னா அசிங்கமா போய்டும் மேடம். டேய், நீ சொல்றா, நான் பாத்துக்கறேன், நீ சொல்லு. சரி ப்ரோ, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க மதுரா கிட்ட என்னைக்காவது ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சு கேட்காம விட்ட விஷயங்கள் இருக்கா? நினைச்சு கேட்காம விட்ட விஷயம் இருக்கு. கேளுங்க. அப்போ அவங்க யார லவ் பண்றாங்க? இப்பதான் கண்டென்ட்க்குள்ள வந்திருக்கீங்க. கல்யாணத்துக்கு நான் மாப்பிளை பாத்துட்டு இருக்கேன். லவ் எல்லாம் கிடையாது. இல்ல, என்கிட்டயே சொன்னாங்க உங்களுக்கு லவ்வர் இருக்குன்னு. சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. அது யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ரோ. அதான் நான் தேடி கேக்குறேன். அப்படி இருந்தா சொல்றதுக்கு. சூப்பர். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு நல்லபடியாக எப்போதும் இதே மாதிரி ஃபன் ஜாலியாக இருங்க. ஸோ அதுக்கான வாழ்த்துக்கள். ஸோ சர்ப்ரைசிங் ஒரு கால் பண்ணியிருக்கார் ஃப்ரெண்டுக்கு ஒரு தேங்க்ஸ் அதை சொல்லுங்க. நன்றி ஜீவன். நல்ல ஜீவன். ஜீவன் ரெண்டு பேரும் நல்லா சூப்பரா ஆங்கரிங் பண்றீங்க. நன்றி பிரதர். பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இதே மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much பிரதர். தேங்க்யூ so much. கீப் சப்போர்ட்டிங். டெய்லி பாருங்க ஷோவை. டெய்லியும் கால் பண்ணுங்க. ஆமா, டெய்லியும் கால் பண்ணுங்க.
மதுரா ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்படி அவங்க ஃபோன் கிடைக்கலன்னா நம்ம ஷோக்கு கால் பண்ணுங்க, மதுரா எடுத்து பேசுவாங்க. ஓகே 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 பிரதர், டன். Thank you. Bye bye. ஸோ ஃபர்ஸ்ட் காலரே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு காலர். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு கால் பண்ணியிருக்காரு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மதுரா? எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆக்சுவலி டெய்லி நம்பர் கேட்டே இருந்தா ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு டைம் கிடைக்கல. இன்னைக்கு தான் டைம் அமைஞ்சிருக்க போல கால் பண்ணியிருக்கான். சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ஆமாமா. ஆனா எதுவுமே எதிர்பார்க்காம எந்த ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவான். அதுதான். ரெஸ்யூம் பண்ணி கொடுக்கறதா, போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி கொடுக்கறதா, ப்ளீஸ் கேட்டா அதுதாங்க பசங்க பண்ணி கொடுத்துருவான். ஆனா காசு கேட்டா மட்டும் இல்லைன்றுவான். ஓகே சூப்பர். அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, அந்த காலர் கிட்டே நம்ம பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் உமா மேடம். கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க ரெண்டு பேரும். ஆஹா, உங்க வாய்ஸ் மறக்க முடியுமா? உமா அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நேத்து நான் உங்களை நிறைய எதிர்பார்த்தேன். நீங்க டெய்லி கால் பண்ணலனா கஷ்டமா இருக்கான் இவருக்கு. டெய்லி கால் பண்ணிடுங்க. வர கலர் எல்லாம் வந்துட்டு உமாவான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, நீங்க கால் பண்றதுக்கு முன்னாடி கூட உங்க பேர்ல என்ன பாட்டு பாடலாம்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? ஆமா. Thank you. அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க. மேடம், நீங்களே இந்த ஷோல நல்லா பண்ணிருந்தீங்க. எந்த ஷோல? ஓ, இண்டிபெண்டன்ஸ் டே ஷோவா? இண்டிபெண்டன்ஸ் டே. ஓ, நன்றி, thank you. நல்லா வந்திருந்தீங்க. எஸ், நல்லா வந்திருந்தேன். நீங்க பார்த்து ரசிச்சீங்களே, எனக்கு அது போதும். சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு ஷோல பார்த்தேன் உங்களை. அப்படியா? ஆஹா, என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க உங்களை பார்த்ததுல உங்களுக்கு. சரி உமா, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன காதல் பத்தி பேச போறீங்க? அதாவது உங்க ஃபேமிலில இருக்கவங்க பத்தி சொல்ல போறீங்களா? காதலே அவ்வளவு வராது, வேணா ஒரு ஸ்டோரி மாதிரியே சொல்லுவேன்ல, அதான் சொல்றேன். சரி சொல்லுங்க. உண்மையான ஸ்டோரியா? உண்மைதான், ரியல். ஓகே, கேப்போம், சொல்லுங்க. ஓகே, நாங்க கேட்கிறதுக்கு ரெடி. அந்த திருச்செந்தூர் போன வாய்ப்பு நான் டெய்லி சொல்றதுன்னா ரியலா லைஃப்ல நடந்ததுதான் சொல்லுவேன். ஓகே, ஃபைன், டன். நான் இந்த திருச்செந்தூர் முருகர் எனக்கு எப்படி தரிசனம் கிடைச்சதுன்னு நான் அதை சொல்றேன் இன்னைக்கு. சொல்லுங்க. சூப்பர். இன்னைக்கு நான் எங்க நாத்தனார் வீட்டு பையன் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் எல்லாரும் ஃபேமிலியா. ஓகே. அப்ப கல்யாணத்தை முடிச்சிட்டு நாத்தனாரோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க எய்தாப்ல, அவங்க டீச்சரா இருக்கிறாங்க. சரி. அவங்க சொன்னாங்க, நம்ம இவ்வளவு தூரம் தூத்துக்குடி கல்யாணம், அவ்வளவு தூரம் போனோம், நம்ம இங்க எங்கேயாவது போகலான்னு அவங்களாம் பேசிக்கிட்டாங்க. சரி. அப்பதான் திருச்செந்தூர் இந்த முருகர் கோயில் இருக்குல்ல, ஆமா, அங்க போலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் பேசினாங்க. அப்புறம் எங்க நாத்தனார்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க நாத்தனார் என்ன சொன்னாங்க, எனக்கு உடம்பு முடியல, கால்லாம் வலிக்கும், எனக்கு இங்க வேலை இருக்கு, சரி வராதுன்னாங்க. சரி. அப்புறம் அவங்க சொன்னாங்க, உங்க தம்பி ஒய்ஃப் அழைச்சிட்டு போட்டான்னு கேட்டாங்க. ஓகே. அவங்க சொன்னாங்க, பாருங்க, அவ்வளவு வேலையிலயும் நீ போயிட்டு வா, நீதான் எங்கேயும் அவ்வளவா கிளம்ப முடியாது அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். அதுதான், முருகன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு வழி விட்டுருக்காரு. நீங்க வந்து திருச்செந்தூர் போகணும் வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. இந்த நன்றியை எதுக்கு சொல்லணும்னா, எங்க நாத்தனாருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும், அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு சொல்லணும். சூப்பர், நன்றி மறவாமல் இருக்கும் பாருங்களா நீங்க. திருச்செந்தூர் அழைச்சது சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஃபேமிலில தான் என்ன அழைச்சிட்டு போனாங்க, ஃபேமிலில எங்க அண்ணா ஃபேமிலி. அருமை. நன்றி உமா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் உமா. ஸோ சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க. நம்ம திருச்செந்தூர் வந்து போறது ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. அது முருகன் வந்துட்டு நினைக்கணும் வரணும், நினைச்சா மட்டும் தான் நம்மளால போக முடியும். நம்மளால ஈஸியாலாம் கிளம்பி போக முடியாது. ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். அது கடவுள் மேல வச்ச அன்பையும் கடவுள் எப்படி அருள் புரிஞ்சிருக்காருங்கிறத அழகா ஷேர் பண்ணாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் லவ். எஸ், இட்ஸ் கைண்ட் ஆஃப் லவ். இட்ஸ் லவ். எல்லா இடத்துலயும் லவ் இருக்கு. ஸோ அடுத்த காலர் எந்த லவ் பத்தி பேச போறாரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, வணக்கம். ஹலோ, தமிழ்ச்செல்வி பேசுறீங்களா? விக்ரம். இங்கதான் இருக்கேன் தமிழ்ச்செல்வி அவர்களே, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு மதுரா கலக்கிட்டாங்க. அப்படியே கலக்குன்னு கலக்கி இருக்காங்களா? சாம்பார் கலக்குனாங்களா இல்ல? அதான் என்ன ஒரு வார்த்தை எதுவும் சொல்லிடக்கூடாது, அதை டேமேஜ் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லிடணும், ஓட்டி விட்டணும். பாத்தீங்களா? ஆண்ட்ரியா என்ன நாங்க காங்கவே இல்ல. ஆண்ட்ரியாக்கு நாங்க வந்து குழி தோண்டி இல்ல, அவங்க வந்துட்டு குழி தோன்ற அளவுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. ஊருக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. லண்டன் போயிருக்காங்க இந்த தடவை. ஆனா அப்படியா?
ஃபோன் பண்ணி பிரியாக்கு கேளுங்க, உங்ககிட்ட ஆண்ட்ரியா கிட்ட கேளுங்க. லண்டன்ல எனக்கு வரும்போது ஒரு சாக்லேட்டும் குச்சி மிட்டாய் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. இன்னொன்னு தெரியுமா, மதுரா நல்ல ஹைட் வெயிட்டுமா இருக்காங்க. மதுரா ஹைட் வெயிட்டா? அந்த பொண்ணு ஐயோ இல்ல, நான் 5.3 தான், ரொம்ப ஷார்ட்னு சொல்ல முடியாது. நீங்க வெயிட் சொன்னதுனா ஒத்துக்கிறேன். மாப்பிள்ள பாத்துடலாம் உங்களுக்கு அப்படின்றீங்களா? மாப்பிள்ள பாத்துடலாமா? அவங்க ஏற்கனவே மாப்பிள்ள பார்த்து வச்சுட்டாங்க. அதாவது கருப்பா கலையா சகப்பா சிலையா ரெண்டு கலந்து இருக்கேன்னு சொல்றாங்க. அதுதான், நீங்களே ஏதாவது ஒண்ணு வளருங்க. அதான் இங்க பாருங்களேன், ஏதாவது நீங்க புகழ்ந்து சொன்னீங்கன்னா அது அவர் வந்து என்ன பேசணும் அதை பேசி எதனா வந்து கெடுத்துருவாரு. ஆனா அவரை நாங்க பேசும்போது நாங்களாம் அமைதியா அப்படியா சூப்பர் அப்படின்னு நாங்களாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம். சரி, நீங்க 4 பேரு 4 விதமா கலக்கிட்டாங்க. சரி, நீங்க எனக்கு ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லுங்க. நீங்க வந்துட்டு எங்க கிட்ட பேச கால் பண்ணீங்களா இல்ல ஆண்ட்ரியா கிட்ட பேசுறதுக்கு கால் பண்ணீங்களா? இல்ல, உங்களை பார்த்துட்டு தான் கால் பண்ணேன். அப்படியா? அப்ப 2 மட்டும் அட்டெண்ட் பண்ணி கட் ஆயிருச்சு. அச்சச்சோ, யார் கட் பண்ணது? இருங்க நான் அப்ப கேக்குறேன். யார் இன்னும் தைரியம் இருந்தா காலை கட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஓகே, லைஃப்ல நீங்க யார் மேல அதிகபட்சமா அன்பு வச்சிருக்கீங்க? அதான் தெரியுமே, ஆண்ட்ரியா மேலதான். ஆண்ட்ரியா இருக்கட்டும்ங்க. ஆண்ட்ரியாவதான் உங்களை லவ் பண்றாங்க. லைஃப்ல வேற ஏதாவது யார் மேல வச்சிருக்கீங்க? சரி, அவங்க மேல மட்டும்தான் வச்சிருக்கேன். இது என்ன ஆண்ட்ரியா? சரி, ஆண்ட்ரியா வரதுக்கு முன்னாடி யார் மேல இருந்துச்சு? ஏங்க இது வேற பொண்ணு. இப்பவும் என் பொண்ணும் ஆண்ட்ரியாவும். ஓ சூப்பர். அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல? பிடிக்க போய் தானே சொல்றேன், அழகா இருக்கீங்க, ஹைட் வெயிட்டுமா இருக்கு. அப்ப எங்க லவ் பண்றேன்னு கேட்டா எங்க எல்லாத்து பேரும் சேர்த்துல சொல்லணும். சரி, ஆண்ட்ரியா, மதுரா, அர்ஜுன், ஆயுப் எல்லாம் சேர்த்தானே சொல்லணும். ஹலோ மதுரா, நீங்க அன்னைக்கு ஒரு நடிகை இருந்தாங்கல்ல, அவங்க யாரு? ரெட் கலர் சாரி. நடிகையா? ரெட் கலர் சாரிலையா? எதுல? இல்ல இல்ல, அந்த இது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ரெட் கலர் Dress போட்டுருந்தாங்க. ஓகே, அவங்க ஒரு சினி கெஸ்ட் வந்திருப்பாங்க. ஆக்சுவலி அந்த அன்னைக்கு எல்லா ஆங்கர்ஸும் சேர்ந்து தான் பண்ணோம், கெஸ்ட்லாம் யாரும் வரல. இல்ல, எல்லாரும் பண்ணீங்க, நடிகை கூட பேசுனீங்களே, பிரியான்னு என்னமோ ஒண்ணு. சென்ட்ரல் நிக்கிறதாங்க உங்க பிரியா. ஆண்ட்ரியா அவங்கள அடையாளமே தெரியாம நீங்க இத்தனை நாள் பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல, அவங்கள பாத்துட்டேன். யாரையும் பேசி எடுத்தீங்களே, யாருன்னு தெரியலையே. எங்க ரெட் கலர் சாரியில 4 பேர் 4 விதமா இருந்தது நான் தான். நீங்க ரெட் கலர் கட்டிருந்தீங்க, ஆண்ட்ரியா வந்து ஒரு மாதிரி லைட் எல்லோ கட்டிருந்தா. ஐயோ, ஆண்ட்ரியா அது கிடையாது, அது ஜெனி. நீங்க ஜெனியத்தான் ஆண்ட்ரியா நினைக்கிறாங்களோ? தெய்வங்களா தெய்வங்களா? 4 பேரு 4 விதமாக்கு வந்தீங்க. வந்தோம். இப்ப நம்ம 100% லவ்ல இருக்கோம். 4 பேர் 4 விதமால இல்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஸோ ரொம்ப அழகா அவங்க வந்துட்டு எப்போதுமே அவங்க ஆண்ட்ரியா மீது, அதாவது நம்ம பிரியா மீது ரொம்ப அன்பா வச்சிருப்பாங்க. எனக்கு இப்ப டவுட்ஃபுல்லா இருக்கு, அவங்க மைண்ட் பேர் வேற யாரையும் வச்சுட்டு இமேஜ் வேற யாரையும் வச்சிருக்காங்க. மேபி இருக்கலாம். மேபி அவங்களுக்கு வந்துட்டு பிரியா மேல இருக்கிற அந்த காதல் வந்துட்டு ரொம்ப அதிகமாகி அவங்களுக்கு என்ன சொல்றது, நீங்க முத்தி போட்டு சொல்ல வரீங்க. வேணாம். ஓகே, நாங்க இப்ப போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரோம், காஃபி குடிச்சிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இன் 100% லவ் வித் லவ் ஒன்லி வித் மீ மதுரா அண்ட் அர்ஜுன். ஸ்டே டியூன்ட். இன்னைக்கு நிறைய காதல் கதைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காலர் வெயிட் பண்றாங்க. நம்ம அவங்க கிட்ட பேசிடுவோம். வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் வைத்தீஸ்வரன் கோயில், தமிழ் தாமரை செல்வி. வாவ், நமக்காக கவிதை எழுதி கொடுத்தாங்க இல்லையா? சூப்பரா இருந்தது. தாமரை அவர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சுதந்திர தினம் அன்னைக்கு எல்லா நிகழ்ச்சியுமே அருமை. ரொம்ப நன்றி. இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே அருமையா இருக்கு. இதுல வேற லெவல் காமெடியில வந்து ரோபோ வேலு எனக்கு வந்து 2014 இருந்து பழக்கம். ஒரு வேற சேனலுக்கு வேலை பார்த்ததுனால ஐயூப்பும் 2014 இருந்து பழக்கம் வரும். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்காக கவிதை, 2 பேருக்குமாவே ஒரு கவிதை. கவிதை எங்களுக்காக. கலை உலகில் பேசப்பட்டிருக்கு நடிகர் அர்ஜுன். புது யுகத்தில் நேயர்களில் நேசப்பட்டிருக்கு தொகுப்பாளர் அர்ஜுன். நல்லா இருக்கா? அடுத்தது அழகு அருமை. மதுராவுக்காக. ஏற்கனவே நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மதுராவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லிருக்கீங்க? ஆமா, திரும்பவும் சொல்றேன். மதுரா மாநகரின் பெருமைதனை பெற்றவர்கள் உணர்ந்திடவே என்ற முதுமை தமிழ் காதலாளி சூட்டிய பெயர்தான் மதுரா
மதுரா. சூப்பர். அழகு அழகு, அருமையா சொன்னீங்க. சோ இதே மாதிரி வந்து காதலர்களுக்காக ஒரே ஒரு கவிதை எங்களுக்காக சொல்ல முடியுமா? நான் இப்ப யோசிக்கலீங்க. அப்ப இது தூரத்தில் வெளியூர்ல இருக்கிறாங்களா காதலன் அப்படின்னு ஒத்திக்கலாம், நட்பாகவும் இருக்கலாம். அதுக்காக வந்து என் இதயத்தில் என்றென்றும் தூரத்தில் நீ இருந்தாலும் என்றும் என் இதயத்தில் இருப்பது நீதானே. அருமை அருமை அருமை. சோ பாட்டு பாடலாமா? எனக்கு கண்டிப்பாக பாடலாம், கண்டிப்பாக பாடலாம், பாடுங்க. பூவே பூச்சொடுவா படத்துல ஏதோ ஒரு பாட்டு. ஓகே. அழைப்பு மணி அந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன். சென்றல் என் பாசல் தீண்டவே இல்லை, கண்ணில் வெந்நீரை வார்த்தேன். கண்களும் ஓய்ந்தது, ஜீவனும் தேய்ந்தது. ஜீவ தீபங்கள் ஓயும் நேரம் நீயும் நெய்யாக வந்தாய். இந்த கண்ணீரில் சோகமில்லை, இன்று ஆனந்தம் தந்தாய். பேசி என்றாலும் நீயும் என் தாய். பூவே பூச்சூடவா நெஞ்சில் பால்வார்க்கவா. சூப்பரா இருக்கு. அருமையா பாடுனீங்க. இவர் வாய்ஸ் மட்டும் கிராஸ் பண்ணலனா செமையா இருந்திருக்கும். இன்னும் அட கொடுமை, நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணேங்க. நான் அவ்வளவு அழகா பாடினேன். பாட்டுக்காக இந்த பாட்டு உங்க பாட்டு. சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் தாமரை அவர்களே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்துட்டு தொடர்ந்து எல்லாருமே அழகாக கால் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரா, நான் உங்ககிட்ட எப்போதுமே ஒரு விஷயம் கேட்பேன், என்னது? நம்ம நேயர்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க உங்க வாய்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்க வாய்ஸோட நானும் ஒரு ஃபேன் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படியா? சரி, அதனால பாடிடுவோம். இப்போ என்ன அப்படின்னா, அந்த டைம்ல ஒரு ஏரி மாதிரி இருக்கு, ரெண்டு பேரும் அங்கதான் மீட் பண்ணுவாங்க காதலருக்கு. ஒரு நாள் பார்க்கல, அவ எவ்வளவு ஃபீல் பண்ணி அத பாட்ட பாடுறாங்க. அதுக்கு காத்தெல்லாம் வந்து தூது விடுறாங்களாம், காற்றே போ அப்படின்னு சொல்லிட்டு. அது பாடுவோமா? ஓகே. நாம மரத்தின் கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்தேன் காணல. அட சாயங்காலம் ஆன பின்னும் சந்த மூடி போன பின்னும் வீடு போய் சேர்ந்திடத்தான் தோணல. என் தென்மாங்கு பாட்டை கேட்டு தென் காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில. நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு ஒத்தேல நிக்கிறேனே இக்கரையில. ஆஹா, எப்படியோ நம்ம மதுரா ஸ்ரேயா கோஷல் நம்ப வச்சு அவ்வளோ அழகாக ஒரு பாட்டை பாட வச்சிட்டோம். ஸோ இப்படி டெய்லி ஒரு பாட்டு ஏமாற்றி உங்களை நான் பாட வச்சிருவேன், கவலைப்படாதீங்க மக்களே. ஸோ நல்லா பாடுவாங்க, அருமையான ஒரு பாடகர். அப்படிலாம் சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து முழு மனசோட பாராட்டவே மாட்டாரு. ஸோ இல்லை நீங்கள் உண்மையிலே நல்ல ஒரு சிங்கர் தாங்க உண்மையிலே. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சூப்பராக அழகாக நிறைய காலர்ஸ் வந்தாங்க, உங்கள் பாட்டையும் கேட்டாச்சு. இன்னைக்கான நாள் வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ மதுரை, அடுத்து என்ன? அடுத்தது நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ இதே ஷோல உங்களை நாளை மீண்டும் சந்திக்கிறோம். Until then, bye from Mathura. அர்ஜுன், டாடா, பை பை. லவ் பண்ணுங்க, ரெஸ்பெக்டோட லவ் பண்ணுங்க.